இவங்க யார்? இவ்வளோ கோவத்துலேயும் வெறியிலையும் வேர்த்து விறுவிறுத்து நிற்கிறதுக்கு காரணம் என்ன? வண்டிக்காரன் சாலை நம்ம மெரினா பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஏரியா. அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஒருத்தரோட மதிப்பும் கெத்தும் அவங்க வச்சிருக்கிற வண்டியை பொறுத்து தான் இருக்குது. வண்டிக்காக பேர் போன பெரிய பெரிய தலைங்க மத்தியில் ஒரு சின்ன பையன் பேரும் வந்துச்சு, குரு. தமிழ் கூட பிறக்கலனாலும் சொந்த தம்பி மாதிரி தான். சேர்த்து 6ஆவது 4 கேட்குறாங்க. 4கா? திண்டிவனத்துலேருந்து நம்மளுக்கு தெரிய வந்துக்கிறாங்கண்ணா. ஓ, அவ்வளோ தூரத்தில் இருந்தா? சரி, பார்த்து முடிச்சு விடு. ரைட்ண்ணா. பல வருஷத்துக்கு முன்னாடியே குருவோட அப்பா தவறிட்டார். அவர் அவனுக்குன்னு கடைசியாக சேர்த்து வச்சு விட்டு போன ஒரே சொத்து அந்த வண்டி தான். மலர், மலர் எந்திரி. இன்னும் கொஞ்ச நேரம் நான் ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. மலர் குருவோட தங்கச்சி. வீட்டை பொறுத்தவரை எல்லாமே மலர் தான். மலர் சொன்னால் குரு கேட்பான். அப்பா அம்மா இல்லாத கஷ்டம் தெரியாமல் எந்த குறையும் இல்லாமல் குரு தான் பார்த்துக்கிறான். டேய், அன்பு திண்டிவனம் பாட்டி வந்துருவாங்க. குருவோட 2வது தம்பின்னு கூட சொல்லலாம். குருவோட ஸ்பேர் பார்ட்ஸ் பிஸ்னஸை பார்த்துக்கிறது தமிழும் அன்பு. ஏரியாவில் பிலு பிலுன்னு பசங்க இருந்தாலும் எல்லாருக்கும் செல்லம் இந்த 3 பேர் தான். ஆனால் எல்லாருக்கும் பிடிச்ச குருவை ஒருத்தனுக்கு மட்டும் பிடிக்காது, வெற்றி. நிறைய சொத்து இருந்தாலும் குருக்கும் அவனோட வண்டிக்கும் இருக்கிற கெத்தும் மரியாதையும் இவனுக்கு கிடைக்கல. குருவை எப்படா காலி பண்ணலான்னு ஒரு சான்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்னண்ணா? காலம் வரும். பார்த்துக்கலாம். அமீர் வெற்றியோட விஸ்வாசி. குருவோட வண்டி தெருவசுத்தும் தினமுறதமா பாசன்னு வந்தா குருதய ஜமா பெரிய கையில இல்ல நிஜமா பொருளை தொட்டா கண்டுவ சினிமா. தெருவசுத்தும் தினமுறதமா பாசன்னு வந்தா குருதய ஜமா பெரிய கையில இல்ல நிஜமா பொருளை தொட்டா கண்டுவ சினிமா. சைலன்சர் தான் மூச்சு காத்து ஹெட்லைட் தாண்ட பேசுவோம் பார்த்து அந்த பீட்டுடைய ஹார்ட் பீட்டுடா. குறுக்கும் போது தெரியும் பாரு, சத்தம் கேட்டா புரியும் பாரு, 2 சக்கர ரவுஸ் காருடா. ஹே வண்டி இல்லடா இவன் தங்க தேருடா, ஏ இன்ஜின் இல்லடா என் இதயம் தானடா, ஏ காசு இல்லடா இது பாச சீருடா, ஏ சொத்து இல்லடா சுத்தி சொந்த சேருடா. தாய தாண்டி தங்க பாசம் பாசமலரா வாசம் வீசும், ஏரியாவே கெத்தா பேசும் தப்பு பண்ணா எரிய சுண்டா. தீய கட்ட போட்டு குடிப்போம், தம்ம தொட்டா தோரத்தி அடிப்போம், சொடக்கு போட்டா தடையும் நவரும் முறைச்சு பார்த்தா அட்டி செதருண்டா. ஹே வண்டி இல்லடா இவன் தங்க தேருடா, ஏ இன்ஜின் இல்லடா என் இதயம் தானடா, ஏ காசு இல்லடா இது பாச சீருடா, ஏ சொத்து இல்லடா சுத்தி சொன்ன சேருடா. ஏய், எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுற? நான் யார் தெரியும்ல? ஃபாலோ பண்ணுறேண்ணா. நீங்கள் யாராக வேணா இருங்க, என் வீடு அதோ இருக்குது, நான் போகிறேன். சாரி. யாருண்ணா?
ஏய் ஏய் தமிழ் என் ஃப்ரெண்ட் தான்டா. நான் என் ஃப்ரெண்ட் தான்டா. யார் வீட்டுக்கு நல்ல வந்தீங்க? பையனா? இல்லைண்ணா. சாரா தம்பி, எதுவும் வெளியே வச்சு பேசாத, வீட்டுக்கு கூப்பிட்டுக்கோ. ஓகேவா? வாடா. ஏய் போலாம். நோ அந்த பையன் மலர் ஃப்ரெண்ட்ரா, அவன் மேலே காண்டாவற. ஏண்ணா விட்ரா. என்னடா பாட்டிலாம் வந்தாச்சா? பக்காவா? அதெல்லாம் ஓகேண்ணா. நானும் வரேண்ணா. ம். வண்டி சீனாகுதுண்ணா. நம்ம கொடுக்குற பார்ட்ஸா எங்கேருந்து வருது? மாட்டிக்க மாட்டோம் அதான். ஏய் தம்பி, நம்ம இருக்கிற பசங்க நேர்மையாக இருக்கிறதுடா, தொழில் சுத்தம். இந்த வெற்றி பசங்க மாதிரி நினச்சியா? இதுண்ணா எப்படியும் அடிக்கிற பார்ட்ஸ் தான் காந்தி கூப்பிட்டு தான் போகுது, அதான் கேட்டேன். ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். ஏய் தமிழ் குரு இல்ல உள்ளதான் தூங்குது. வண்டியே காணோம். நான் சீக்கிரம் எந்திரினா. ம். வண்டி எங்கண்ணா? கீழே தான் இருக்கு. வண்டியை காணோம்ண்ணா. என்னது? வண்டியை காணோம். குருவோட வண்டி அடிச்சிட்டாங்களாப்பா, கேள்விப்பட்டியா? ஐயா, அப்போ அவள்தான் குரு மவுஸ் போயிடுச்சா? அவள்தான் இனிமேட்டு எல்லாம் வெற்றிக்கு தான் போலே. யாரா இருக்கும்? யாருக்கு அவ்வளோ தைரியம்? என்னது 2 ஸ்ப்ராக்கெட்டு 3 ரூஸ்ட் எக்ஸ்ட்ரா 2 ஆடலுமா? வாங்க இப்போ மார்க்கெட்டு நம்ம தான். சாரிப்பா, பாபா நமக்கே 1000 வேலை இருக்குது. ஆமாப்பா. குரு செம்மகளா கலாச்சிட்டேன். கொஞ்ச நாள் குரு வண்டியே சேஃபா இரு. சொன்ன மாதிரி பண்ணிட்டேன். சிக்கன் ஆயிடாதுதா. நான் பார்த்துக்கிறேன். என்னண்ணா கீழே வண்டியை காணோம்? வண்டி அடிச்சிட்டானுங்க, எவனு தான் தெரில. வண்டியை வச்சுட்டாங்களா? உங்கள் வண்டி அடிக்குது யாருக்குண்ணா தெரியும்? விண்ணா கண்டுபிடிச்சதான் வரண்ணா. எனக்கு என்னவோ அந்த அறிவு பையன் மேலே தானே டவுட்டாக இருக்குது. இத்தனை வருஷம் எல்லாம் இப்படி திடீர்னு வண்டி அடிக்க முடியும்? சும்மா அந்த பையனை இருக்கா நோண்டின்னு இருக்க? அப்படி என்ன காண்டு உனக்கு அவன் மேலே? இந்த பேர் வண்டியை பற்றி யோசிக்கணும், யோசிக்கலாம், அதை யோசிக்கலாம்டா. அவன் பேசினதெல்லாம் மனசில் வச்சுக்காதம்மா. அவன் ஏதோ தெரியாமல் பேசிகிட்டு இருக்கான். இல்லைண்ணா, நான் அதுக்கு கோச்சிக்கல. தமிழுக்கு இருக்கிற அதே சந்தேகம் தான் எனக்கும் இருக்கு. நான் தப்புன்ட்டேண்ணா. சிக்கன் ஆயிடாதுதா. நான் பார்த்துக்கிறேன். என்னம்மா சொல்கிற? அறிவு இந்த ஏரியாவுக்கு புதுசு மாதிரி தெரிலண்ணா. என்னடா சொல்ற? அறிவு 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 வெற்றியோட தம்பிண்ணா. வண்டியை தூக்குனது அறிவு தான், அமிச்சது வெற்றி. எல்லாமே பிளான் தான். எப்படியும் அடிக்கிற பார்ட்ஸ் தான் காந்தி கூப்பிட்டு தான் போகுது. நான் போய் கொண்டாட்ட சொல்கிறேன். நான் பார்த்துக்கிறேன். நானும் வரேன். அடிக்கிற பார்ட்ஸ் தான் காந்தி கூப்பிட்டு தான் போகுது. இன்னும் 1 மணி நேரத்தில் நம்ம வண்டி நம்ம கையில் இருக்கும். பார்த்துண்ணா. ம். சொல்லன்பே. அதெல்லாம் எதுவும் பயப்படாதா, நாங்கள் பார்த்துக்குறோம். இதோ பாடுறா, நாய் மோப்ப முடிச்சுனே வந்துச்சு. வச்சு ஊதிங்கடா. உனக்கு அப்பவே இவன் தானே உனக்கு சிக்கன் கொடுத்தான். அவ்வளோ பெரிய தொழுகாட நீ. என்ன தொங்குற? அந்த வண்டியை சின்ன ஆட்டம் போட்டிருக்கீங்க. தொட்டா நான் பிடிங்கிடுவீங்களா? எங்கே போனாலும் குரு, எதுக்கெத்தாலும் குரு 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 குரு. நாங்கள் என்ன சொம்பீங்களாடா? என்னடா சிரிக்கிறா? உனக்கு கேட்கல? உனக்கு கேட்கல? நீதானடா? வண்டியை தொட்டது கூட உன்னை விட்டுருப்பேன். அடிங்க.
ஓ ஓ ஓ ஓ என்னடா சுத்தா அன்பே இங்க வாணி தொழுகாணி டேய் எல்லாம் முதுகுல தான் அடிப்பீங்களாடா? சாதன வண்டிக்காண்டா இவ்வளோ ஏறுற? சாதாரண சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணி தவம் இருந்து அவன் ஆசைப்பட்ட அதே வண்டியை போராடி வாங்கின ஒரு மிடில் கிளாஸ் பாயிண்ட்டை கேட்டு பாரு சொல்லுவான் அந்த கஷ்டத்தை. ஓட்டணும் உனக்கு வேணா அதெல்லாம் சாதாரண வண்டியாக இருக்கலாம். ஆனால் என்ன மாதிரி பசங்களாம் அடையாளம்டா. தம்பி மாதிரி பார்த்து இந்த தொண்டல மாதா பிதா குரு தெய்வம் அதெல்லாம் உனக்கு. மாதா பிதா குரு என் வண்டி எனக்கு. பழகிட்டன்ற ஒரே காரணனால சும்மா விடுறேன். தங்கச்சி கண்ணெல்லாம் பற்றாத சா வச்சிருவா. நான் டேய் நீ சொன்ன மாதிரி தானே அவங்க நல்லவங்க. பசங்க அவங்க வச்சிருக்கிற வண்டியை வெறும் இரும்பாக பார்க்குறது இல்லைங்க. பசங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க லைஃப்பில் அவங்களுக்குன்னு முழுசாக அவங்க கைக்கு கிடைக்கிற முதல் விஷயம் வண்டி தாங்க. அந்த பாசம் பசங்க கண்ணுக்கு மட்டுமே தெரிஞ்சது, அவங்க மனசுக்கு மட்டுமே புரிஞ்சுது.